welcome our head of the department, Dr. T. Kadarvallava Kumar sir, whose passion and dedication have lifted the way for so many. A small preface to our head of the department, Dr. Kadarvallava Kumar. And Dr. Kadarvallava Kumar is a renowned person, researcher in South India, you believe it or not. And even today, when you talk about the machine learning, AN and whatever it is, we immediately talk about tensor framework. And believe it or not, he in fact implements the mathematical model, ANN model, into a C programming. Such a expertise we have here. And already in our college, he is playing very big administrative role, not only in our department, in the college, the entire college, he is playing a very big administrative role. And I can just, I need more time for explaining all his achievements, since we have running short of time. I'll just tell a few words regarding our outdoor activities with myself and Professor Kadarvallava Kumar. Actually, we did a refresher course in New Delhi, JNUTK. We did a course. Every weekend we used to go for some tours arranged by Panika Travels, if I am right. And one such tour, we entered Rishikesh, and there was a river in Haridwar. And I still remember the white water, in fact, you can see there. And Dr. Kadarvallava Kumar insisted me, come on, why not we jump and swim? And you believe it or not, it was like white water current. And there was, we in fact had adrenaline rush, no doubt about it. So he jumped first, right, from a like bridge, madam is here. He jumped first and I just followed him. You believe it or not, it was like traveling like Vande Bharat Express. When you watch here, the store was like 60 km speed. At some point of time, we have to just move our hand and hold some chain there. This is how I just, in fact, indulge in such adventure, many with him. A small token of love from IPA for my colleague, my head of the department. பேரன்பிற்குரிய எனது நண்பர்களே, என் நெஞ்சிற்கினிய மாணவர்களே, மாணவியர்களே, எனது நண்பர் ஆர்பிஸ் அவர்களுடைய துணைவியார் அவர்களே, என்னுடைய இந்த வாழ்க்கை பயணம், இந்த கல்லூரியில் பயணம் வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு எனக்கு பின்புலமாக இருந்து எனக்கு எல்லா வகையிலும் உதவி செய்கின்ற இங்கு வந்திருக்கிற எனது துணைவியார், எனது மனைவி, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு இந்த ஜேர்னி, இந்த கல்லூரியில் எனது பயணம், உங்களுடையதான இந்த 38 ஆண்டு பயணங்கிறது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு காலம். இந்த காலம் மறக்க முடியாத ஒரு பீரியட். எப்பயுமே நான் டீச்சர்ஸ்டையும் சரி, எல்லாம் இந்த வேலை பார்க்குற இடங்கள், எங்கேயாவது நான் பேச போகிற இடங்களில் சொல்கிற கருத்து என்னென்னா, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் டே டைமில் அதிக நேரம் நம்ம இருக்கிறது ஒர்க்கிங் பிளேஸாக இருக்கும். அந்த ஒர்க்கிங் பிளேஸில் நம்மளால் எப்போ நல்லா பணிபுரிய முடியும் அப்படின்னா, அந்த இடம் சந்தோஷமாக இருக்கும். அந்த இடத்துக்கு போகும்போதே நமக்கு ஒரு ஆசை வரணும். அப்படி ஒரு இடம் இருந்துச்சுன்னா அங்கே நம்ம ஆசையோடு போவோம், நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும் ஆசையாக செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை எனக்கு கொடுத்தது இறைவன். இந்த செந்திக்குமார நாடார் கல்லூரி, இந்த கணினியல் துறை அப்படி ஒரு சந்தோஷமான துறை. அதனால் அந்த 38 வருஷமே எனக்கு ஹெச்ஓடியாக நான் இருக்கும்போது நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே எப்படி இருக்கும்னா, என் கூட பணிபுரிந்த பேராசிரியர்கள் சந்தோஷமாக இருக்கும்.
நீங்கள் இந்த 4 பேரை மட்டும் நினைப்போம். ஆனால் நான் எப்படி பார்ப்பேன்னா, நம்ம டிபார்ட்மெண்ட்ங்கிறது ஒரு பெரிய குடையின் கீழ் இருந்த ஒரு 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 ஸ்டம். இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏகப்பட்ட துறை வந்தது. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ரெகுலர், செல்ஃப் ஃபைனான்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி ஐடி, எம்எஸ்சி ஐடி அண்ட் எம்ஏ, பிஎஸ்சி ஐடி அண்ட் எம்ஏ, பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, எம்சிஏ, பிஜிடிசிஏ, போஸ்ட் பிஎஸ்சி டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அப்படி இப்படி எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ஸ். அத்தனை டிபார்ட்மெண்ட்ஸும் நமக்கு கீழே இருந்தது. அப்போ இங்கே இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மினி காலேஜ் மாதிரி தான். அத்தனை ஸ்டாஃப் உள்ள வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அத்தனை ஸ்டாஃபும் சந்தோஷமாக இருக்கும். அப்போ நம்ம இங்கே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே அவங்கள மகிழ்ச்சிகரமாக வச்சுருக்கணும். அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா பையங்களை அவங்க சந்தோஷமாக வச்சுக்கிடுவாங்க. இந்த கல்லூரி சந்தோஷமாக இருக்கும், அவங்க வீட்டில் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இது என் மனசில் ஆழமாக பதிந்த ஒன்று. அதனால் துறையில் நான் செய்கிற ஒவ்வொன்றுமே ஒரு கெட் டுகெதர், ஒரு ஃபேமிலியாக எல்லோரும் இருக்கணும், ஜாலியாக பேசணும், அப்படி ஒரு என்விரான்மெண்ட்டை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பேன். அதில் அவங்க இவங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. டிபார்ட்மெண்ட் வந்தாச்சா எல்லோரும் ஒன்று. வீட்டை மறந்துடணும். வேலை செய்யும்போது வீட்டை மறந்துடணும். வீட்டை மறந்துட்டோம்னா மாணவர்களை நல்லாக வச்சுக்கிடுவோம். நம்முடைய மைண்டை முழுசும் மாணவர்கள் கொடுப்போம். இந்த மாணவர்களை அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி அழகாக திங்க் பண்ணுவோம். அந்த திங்கிங் எப்போ வரும்? மனசு சந்தோஷமாக இருக்கும். 38 வருஷத்தில் வெவ்வேறு விதமாக யோசிக்கணும். ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கிறாங்க. அன்னைக்கு நம்ம இங்கே இந்த ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கோமே, நம்மெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருக்கும்போது அன்னைக்கு இருந்த லைஃபே வேறு, இன்றைக்கி மாணவர்களோட லைஃப் வேறு. அப்போ அந்த மாணவர்களை அரவணைச்சு அவங்களுக்கு தக்கபடி அவங்களுக்கு நம்ம கல்வி கொடுக்கணும். அப்போ சிந்திக்கணும், பல பிளான் பண்ணணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இவ்வளவு நம்ம செய்யணும். நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷங்கிறது கூட இருக்கவங்களை வச்சு தான். இந்த 4 பேருக்குள்ள பொறாமையே கிடையாது. ஒரு துளிகளை விட பொறாமையே கிடையாது. ஒரு பெருமையாக என்ன சொல்லலாம்னா, நீங்கள் வெளியில் பேசும்போதுலாம் ஒரு பெருமையாக நம்ம பேசலாம். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு பிஹெச்டியோடு இருந்த துறை விஹெச்என்எஸ் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறை. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு எல்லா மெம்பர்ஸும் பிஹெச்டியோ இருந்தாங்கன்னா அது விஹெச்என்எஸ் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் படித்தேன் அப்படி நீங்கள் சொல்லலாம். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் ரிசர்ச் சென்டராக இருக்கிற ஒரே துறை நம்ம துறை. ஏன்னா 4 பேரும் பிஹெச்டி. இவ்வளவும் பெருமையும் எப்படி வந்துச்சுன்னா எங்களுக்குள்ளே இருந்த ஒற்றுமை தான். அதாவது அன்பிலீவபிள் கிஃப்ட். நான் கடவுள்கிட்ட சொல்வேன், ஐ ஆம் கிஃப்டட். ஒரு வாழ்க்கையில் எல்லாருக்கும் நல்லது பொல்லது எல்லாம் வரும்பாங்க. ஆனால் அந்த கல்லூரின்னு எடுத்துட்டா எனக்கு 100% கடவுள் நல்லதான் கொடுத்தார். ஏன்னா அது மாணவர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மற்ற துறையில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், அத்தனை பேரும் அன்பை பொழிந்தார்கள், அன்பான மரியாதையை கொடுத்தார்கள். அது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது, கடவுள் கொடுத்தார். நான் போன மேடையில் இதே மேடையில் தான் பேசினேன். ஸ்டாஃப் ஃபெலிசிட்டேஷன் வச்சாங்க மேனேஜ்மெண்ட். சார் 4 பேரை நீங்கள் அப்பாயின்ட் பண்ணீங்க சார். நீங்கள் போட்ட அந்த 4 பேரும் இங்கே வந்து எப்படி ஒர்க் பண்ணியிருந்தாங்க என்னங்கிறதுக்கு ப்ரூஃப் இந்த 26ஆம் தேதி நீங்கள் வந்தீங்க நான் தெரியும் சார். இந்த 26ஆம் தேதி நாங்கள் வேலைக்கு சேரும்போது இருந்த மாணவர்களிருந்து இன்னைக்கு இருக்கிற மாணவர் வரை அத்தனை பேர் வந்து எங்களை வாழ்த்த போகிறாங்கன்னா இதை அரேஞ்ச் பண்ண நினச்சி அத்தனை முயற்சி எடுத்து, எங்கே அமெரிக்காவிலேருந்து ஒரு பையன் வரான், சிங்கப்பூர்லேருந்து ஒரு பையன் வரான், ஆஸ்திரேலியாலேருந்து ஒரு பையன் வரான், அவங்க ஃபேமிலி வர்றாங்க, அத்தனை பேரும் அப்படி அழைச்சிட்டு இங்கே வர்றாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு அன்பு இந்த துறை மேலே அவங்க வச்சுருக்காங்கன்னா இந்த துறை அவங்க கூட எப்படி இயங்கியது அப்படிங்கிறது தான். இதுதான் சார் ப்ரூஃபு. நீங்கள் 4 பேரை போட்டு அப்பாயின்மெண்ட் எப்படிப்பட்டதுங்கிற ப்ரூஃபு இன்று நடக்கக்கூடிய இந்த ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன் தான் சார். எந்த நான் நம்ம காலேஜே சொல்ல வேண்டாம், எந்த கல்லூரியிலையும்
ஒரு ஆசிரியர் ரிட்டையர்ட் ஆகும்போது அவங்க வேலை சேரும் போல் இருந்த எல்லா மாணவர்கள் அந்த பேட்ச்லேருந்து இன்னைக்கு வரை இருக்க பேட்சில் இருக்கவங்க வந்து வாழ்த்தினதா இல்லை. இது ஹிஸ்ட்ரி. அப்படிப்பட்ட ஹிஸ்ட்ரியை உருவாக்கியது நீங்கள் தான். அப்போ எனக்கு நான் எப்பேற்பட்ட கிஃப்ட் கடவுள் கொடுத்துருக்காரு. இப்படி அன்பான மாணவர்கள், அன்பான மாணவர்கள் நம்ம பார்க்கும்போது அப்படி சிரிப்பாங்க இல்லையா, அதுதான் சந்தோஷம். வேறு ஒன்றும் வேண்டாம். அப்படி நம்ம போகும்போது நம்ம சார் அப்படி ஒரு ஸ்மைல் பண்ணால் போதும். ஆக்சுவலாக நான் ஃபேர்வெல்ல மந்தியெல்லாம் சொல்கிறது உண்டு, தம்பி என்னை நான் பார்க்கும்போது என்னை விஷ் பண்ணுன்னு கையை தூக்காத. ஒரு நாள் தூக்குவேன், ஒரு வாரம் தூக்குவேன், ஒரு மாதம் தூக்குவேன், 6 மாதம் தூக்குவேன். அதுக்கப்புறம் சார் வர்றாரு கையை தூக்கணுமான்னு கண்டிப்பாக மனசுக்குள்ளே வரும். நீ ஸ்மைல் பண்ணு. எதுக்கு வரும்போது சார் ஒரு ஸ்மைல் பண்ணு. என்றும் நிலைத்திருக்கக்கூடியது அந்த ஸ்மைல் தான். இந்த மாணவர்கள் இன்னைக்கு வர எத்தனையோ பேர் நாங்கள் பார்க்குறோம், ஊருக்குள்ளே பார்க்குறோம். சார் அப்படி சொல்லும் போது அப்படியே நமக்கு ஒரு இதாக இருக்கும். இந்த ப்ரொஃபஷன் கிடைச்ச ஒரு கிஃப்ட். அப்படிப்பட்ட அன்பான மாணவர்கள். இன்னைக்கு நான் அந்த 38 வருஷம் ஹெச்ஓடியாக இருக்கிறேன்னா அதுக்கு முழு முதற் காரணம் சிலோன்லேருந்து திருப்பதிராஜன் கிளாஸ்மேட்டில் படித்த ரமேஷ் சார். உங்களுக்கும் ரமேஷ்க்கு என்ன சார் சம்பந்தம்னு கேட்பீங்க. நான் இங்கே வேலை சேரும்போது வெறும் பிஜிடிசிஏ. எனக்கு வந்து அது ஒரு கில்ட்டி. நான் படித்தது எம்எஸ்சி மேத்ஸ். ஆனால் எம்எஸ்சி மேத்ஸில் நான் உட்காரல. என்னை வந்து அப்பாயின்மெண்ட் இங்கே போடுறாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து யாரும் இல்லை, பிஜிடிசிஏ படித்தவங்க தான் இருந்தாங்க. நான் 3rd பேட்ச், தமிழ்நாட்டிலேயே 3வது பேட்சில் பிஜிடிசிஏ நான் படிக்கிறேன். பிசப் பீப்பரில் படிச்சுட்டு வரேன். இந்த ஏரியாவில் யாருமே இல்லை, படிக்கிறோம். அப்போ கவர்மெண்ட்டுடைய நாம்ஸே மேத்ஸ், எம்எஸ்சி மேத்ஸ் வித் பிஜிடிசிஏ வேலைக்கு சேரலாம், ஃபிசிக்ஸ் வித் பிஜிடிசிஏ சேரலாம், அப்படி இருக்குது. அதுபடி தான் நான் உள்ளே வந்தேன். அப்போ என் மனசுக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்ம வந்து மாஸ்டர் ஆஃப் ஸ்டடீஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லையே, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா தானே. பட் ஃபார்ச்சுனேட்டாக அங்கேயும் கடவுள் எனக்கு என்ன உதவி செய்யணும்னா, நான் படித்தது எம்எஸ்சி மேத்ஸு மதுரை மெஜ்ரா காலேஜில். அங்கேயே நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். பாஸ்கல் லாங்குவேஜ் நான் அங்கேயே படிச்சுட்டேன். 2 செமஸ்டர் அங்கேயே படிச்சுட்டேன். மைக்ரோ ப்ராசர் அங்கேயே பண்ணேன், அங்கே ஒர்க் பண்ணேன். அப்படி ஒரு அதாவது சிலது கிஃப்ட். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம சேர்றோம், இதை பற்றி அறிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் படிக்க போகிறோம், அதை முடிச்சு இங்கே வர்றோம். அப்போ இங்கே வரும்போது எனக்கு ஆரம் சார் ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் எல்லாமே, அவங்க தான். இன்றைக்கும் நாங்கள் என்ன ஒரு மற்றவங்கள பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு வேலையை ஒரு செக்ரட்டரி சொன்னார். அப்போ அங்கே வந்து அட்டானமஸ்னு ஒரு இது வரப்போகுது, அதை கோஆர்டினேட் பண்ணணும், நான் உங்களை போடுறேன்னு சொல்லி செக்ரட்டரி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சார் நான் சின்ன பையன் சார், எனக்கு முன்னாடி எத்தனையோ ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் போடுங்க அப்படி சொன்னபோது அவர் என்ன சொன்னார்னா, சார் ஃபீல்டில் இறங்கி நீங்கள் தான் வேலை வைப்பீங்கன்னு எல்லா செக்ரட்டரியும் சொல்கிறாங்க சார் அப்படின்னாங்க. அந்த ஃபீல்டில் இறங்கி வேலை வைப்பீங்க, அதாவது கமாண்டிங்காக மட்டும் நிற்காம அவங்க கூட சேர்ந்து நீ வேலை செய்வீங்க சார் அப்படின்னு எல்லா செக்ரட்டரியும் சொல்கிறாங்க சார் அப்படி சொன்னாங்க இல்லையா. அது எங்கேருந்து வந்துச்சுன்னா டாக்டர் ஆரம்கிட்டருந்து தான் வந்தது. ஆரம் சார் தான் சொல்லி கொடுத்தாங்க. அது லைப்ரரியிலேருந்து புக் எடுத்துகிட்டு வருமா, ஐஐடியில் ப்ரொஃபஸரு அந்த ஒரு ட்ரை சைக்கிள் மாதிரி இருக்கிறத வச்சு தள்ளிட்டு போவாங்களாம். அவரே லைப்ரரியிலேருந்து புக் எடுத்துகிட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தள்ளிட்டு போவாங்களாம். டிக்கே இப்படி தான் டிக்கே அங்கெல்லாம் செய்வாங்க அப்படின்னு அவர், ஏன்னா அவர் ஃபாரின் 6 இயர்ஸ் முடிச்சுட்டு வந்தார். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம நெட்வொர்க்கிங் ஒர்க் ஷாப் பேசும்போது சொன்னாங்க, அதை நடத்தின ஆரம் சார். அப்போ தான் நம்ம பார்க்குறோம் வெவ்வேறு கல்லூரியில் இருக்க ஆசிரியர்களும் சரி, ஆசிரியர்களை கூப்பிட்டு நடத்துகிறோம், மாணவர்களை கூப்பிட்டு நடத்துகிறத அப்படி ஒரு ட்ரெண்டு, ஒரு இதை அவர் தான் செய்கிறார். நம்ம டிபார்ட்மெண்ட் நம்ம தான் ஃபஸ்ட்டு செஞ்சோம். எவ்ரிதிங் வி ஆர் பயோனியர். இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடந்தனாலும் சரி நம்ம தான் பயோனியர். முதல் நம்ம தான் ஆரம்பிக்கிறோம். அதை நமக்கு சொல்லிக் கொடுத்த யாருன்னா டாக்டர் ஆரம். அவர் தான் சொல்லிக் கொடுத்தார், இப்படி செய்யணும் அப்படிங்கிற அவர் தான் சொல்லி, அதைத்தான் நம்ம பார்த்தோம். 4 பேரும் அதுதான், இந்த 4 பேரும் கீனாக அப்சர்வ் பண்ணும். நம்முடைய சீனியர்ஸ் என்ன செய்கிறாங்க, நமக்கு தலைவராக இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத அவ்வளோ கீனாக அப்சர்வ் பண்ணும். எங்களுக்குள்ள ஒரு இன்டெகிரிட்டி இருக்குன்னா அதுக்கும் அவர் தான் காரணம். நாங்கள் 4 பேர், அவர் 5. இந்த 5 பேர் இருக்கும்போதே ஹோட்டல் பர்மா கடைக்கு கூட்டிகிட்டு போவார். எதுக்குன்னா அப்போ தான் ஒரு இன்டெகிரிட்டி வரும், நமக்குள்ளே சேர்ந்து இருப்போம் அப்படி சொல்லி அப்பயே அப்படி கூட்டிகிட்டு போவார். ஸோ இதுதான் அங்கே நமக்கு முன்னாடி இருந்தவங்க நல்லவங்களாக கடவுள் நமக்கு கொடுத்ததுனால அதே பாதையில் நம்மளும் பயணம் செஞ்சோம். இந்த துறையை வந்து அப்படி ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒற்றுமையாக
எல்லாரும் ஒன்று, எல்லாரும் ஒன்று. எல்லார் மனசுலையும் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் வரணும், எல்லார் மனசுலையும் மாணவர்கள்ங்கிற எண்ணம் மட்டும்தான் வரணும் அப்படிங்கிற ஊட்டினது அவர் தான். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியும் நம்மளும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம், வின்டர் ஸ்கூல் அப்படி சொல்லி. அப்போ இப்படியெல்லாம் நடத்தலாம் அப்படிங்கிறத விதை போட்டது அவர் தான். அவர் கூட தான் நம்ம ஜேர்னி ட்ராவல் பண்ணோம். அது மூலமாக நம்ம கற்றுக்கிட்டு தான் ஒன்றுன்னு வந்தோம். ஒன்றுமே லேர்னிங் தான். அப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் அட்டெண்டர் அப்போ நான் பிஜிடிசியை முடிச்சுட்டு இங்கே வர்றேன். இங்கே வேலை பார்த்துருக்கும்போது சார் அப்படி இருந்தவங்க யூனிவர்சிட்டிக்கு அடுத்த போஸ்ட்டுக்காக ப்ரொமோட் ஆகி அங்கே போயிட்டாங்க. அங்கே அப்ளை பண்ணோம். ஏன்னா யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் பிளேஸ். இங்கே வந்து நம்ம ரிசர்ச்சும் பண்ணணும், கிளாஸ் எடுக்கணும். ஆனால் யூனிவர்சிட்டினா அப்படி கிடையாது. ரிசர்ச்சுக்காக அதிக டைம் கொடுப்பாங்க. கிளாஸ் எடுக்க ஏதோ ஒரு பாடம் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும், மிச்சம் பூரா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் அப்படி தான் இருப்பாங்க. அதை தேடி அவர் போகிறார். அப்போ இந்த இடத்துக்கு ஹெச்ஓடியாக நம்மளை கொண்டு வராங்க. அப்போ நான் நினைக்கிறேன், அவ்வளோ பெரிய ஜாம்பவான் நம்ம வெறும் பிஜிடிசியே நம்ம எப்படி இதில் இருக்க முடியும்னு நான் ரொம்ப அப்படியே ஒரு கூச்சமாக இருக்கும்போது அந்த ரமேஷ், அந்த சிலோன் ரமேஷ் நான் எப்பயும் சொல்கிறது உண்டு, அந்த ரமேஷ் தான் என்ன சொன்னேன், சார் ஏன் சார் இதுக்கு இவ்வளோ தயங்குறீங்க? நீங்கள் லீடராக இருந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம். நீங்கள் லீடராக இருந்தால் உங்கள் மனசில் இருக்க ஒவ்வொரு கருத்தையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனால் வேற ஒரு ஆள் லீடராக இருந்தால் உங்கள் மனசுக்குள்ளே 1000 தோன்றினாலும் அதை சொல்லத்தான் முடியும் சார், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்க சொன்னதை மட்டும்தான் நீங்கள் கேட்க முடியும். தைரியம் எடுங்க சார், உங்களால் முடியும் சார் அப்படின்னு அந்த பையன் தான் சொன்னான், ரமேஷ். இன்னைக்கு வர நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எங்கே பார்த்தாலும் அப்படி ஒரு அன்பா, அவ்வளவு இதாக நல்லா இருக்கிற பையன். எனக்கு பைக்கு ட்ரைவ் பண்ண சொல்லி கொடுத்ததே ரமேஷ் தான், இங்கே கேம்பஸ்குள்ளே தான். அப்படி அந்த பையங்க வந்து அப்போ இருந்து அந்த பையங்க பூரா அப்படி நம்ம எல்லோரும் சொல்லுவீங்க, சார் வந்து டிகே சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படிலாம் சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் பழகிறத நீங்கள் நினச்சி பாருங்கள், எங்கள் எல்லாருக்கூடையும் க்ளோஸாக இருந்திருப்பீங்க, நல்லா பேசியிருந்திருப்பீங்க, டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஃப்ரீயாக வந்துட்டு போயிருப்பீங்க, சாரும் உரிமையோடு பேசியிருப்பீங்க. எப்போ பயப்படுவோம்? கல்வி அப்படி வரும்போது ஒரு பயப்படுவோம். ஒரு செயல் இப்படி தான் செய்யணும் அப்படி சொல்லும்போது நீங்கள் வந்து சார் மேலே ஒரு பயம், சார் ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு அதை நினைப்பீங்களே தவிர, மிச்ச நேரம் எல்லாருமே நீங்கள் ஒவ்வொருத்தருமே டிபார்ட்மெண்ட்டில் ஆசிரியர்களோட ரொம்ப க்ளோஸாக தான் இருந்திருக்கீங்க. நீங்கள் அதை நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ க்ளோஸாக இருக்க போய் தான் இன்றைக்கி உங்கள் மனசில் இவ்வளோ அன்பு இருக்குது. இந்த அன்புக்கு காரணம் அன்னைக்கு நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம சார் அப்படி சொல்லி நீங்கள் இருந்தது தான். நம்ம டிபார்ட்மெண்ட்டும் அப்போ அவர் சொல்லி கொடுத்துட்டு போனார். அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு செயல்களும் செய்கிறது அந்த பயோனியர் தான். நான் எப்பயுமே எல்லாரும் என்ன சொல்லணும்னா, வெளியே போய் வாங்க, நீங்களும் தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரே இடத்துக்குள்ளே இருந்தால் நம்முடைய நாலேஜ் வந்து ஒரு வெவ்வேறு ஆங்கிளில் திங்க் பண்ண மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம். வெவ்வேறு இடங்களுக்கு போகணும். நான் படித்த ஒவ்வொன்றுமே வெவ்வேறு இடங்கள். அப்போ ஆர்பி சார் சொல்லுவாங்க, டிபார்ட்மெண்ட்லேருந்து நான் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி சொன்னால், டிகே இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க டிகே, இத்தனை புது விஷயங்கள் இங்கே டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க டிகே அப்படி சொல்லுவார். அப்போது நான் ட்ரிச்சில் படிச்சுட்டு வந்து ஒன்று செஞ்சுருப்பேன். பாரதியார் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு எம்ஃபில் பண்ணேன், ரெகுலரில் போய் அங்கே படிச்சுட்டு வந்து ஒன்று பண்ணியிருப்பேன். பிஹெச்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போய் பண்ணியிருப்பேன். அங்கே படிச்சுட்டு வந்து அங்கே நான் என்னென்ன பார்த்தனோ அதை அங்கே மகேஷ், நான் எம்ஃபில் பாரதியாரில் படிக்கும்போது அங்கே எம்எஸ்சி மகேஷ் படிக்கிற, அப்படி அங்கே டாக்டர் சாரியேசி ஹெச்ஓடியாக இருக்கும்போது அவருடைய அப்ரோச்சே அங்கே வித்தியாசம். அந்த ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் மேட்ச் போட்டதே அங்கே அவர் தான், அதை பார்த்தேன் இங்கே வந்து நான் போட்டேன். அப்படி எல்லாமே நம்ம வெவ்வேறு இடங்களில் போகும்போது அங்கே நம்ம என்ன பார்த்தோமோ என்ன உணர்ந்தோமோ அதில் எது பெஸ்ட்டோ அதை கொண்டு வந்து இங்கே கொடுத்துருப்போம். நம்ம அப்படி தான் நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி எனக்கு இன்னொரு விஷயம் எப்படின்னா, ரொம்ப நான் நம்புறது கல்வி. இந்த ஏரியாங்கிறது எனக்கு எங்கள் கிருஷ்ணாபுரம் தான் ஞாபகத்துக்கு வரும். மகேந்திர பிரபு எங்கள் மச்சான் மகன், அக்கா மகன், 2 பேரும் நாங்கள் ஒரே ஊர். நம்ம பக்கத்து ஊர்னு தம்பி வந்து பேசினா அப்படி விவேகானந்தன். அந்த ஏரியாவுக்குள்ளே நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் ஊருக்கு போகும்போது எல்லா இடத்துலையும் ஆட்டுக்குட்டி கட்டியிருக்கோம், மாடு கட்டியிருக்கோம், ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் ஊருக்கு முழுதும் கிடக்கும். 9 மணி ஆச்சுன்னா ஒரு 50-60 மாடு மொத்தமாக ஊருக்குள்ளே நடந்து சாப்பிட்றதுக்கு வெளியே இடத்துக்கு பற்றிட்டு போவாங்க, திரும்ப கொண்டு வந்து கட்டுவாங்க. எல்லாம் பணையேறவங்க தான், அந்த ஊரே அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஊர் போய் அதுவும் அந்த சில வேலைகள் செய்கிறவங்களாம் யாருன்னா தறி நெய்கிறவங்களா இருப்பாங்க, தறி மில்லு வேலைன்னு சொல்லுவாங்கங்க, அதுதான் போவாங்க. அவங்களுக்கு அந்த காலத்திலே 10 பவுன் நகை போட்டு செஞ்சு கொடுப்பாங்க. அந்த ஊரில் அது பெருசு.
அப்படி இருந்த ஊர் அடுத்து வந்து முன்னேறி வருதுன்னா அதுக்கு காரணம் கல்வி அப்படிங்கிறத நான் அவ்வளவு நம்பினேன். கல்வியால் மட்டும்தான் ஒரு சமுதாயத்தை மாற்ற முடியும். யாரோ ஒரு தலைவர் வந்து மாற்ற வேண்டாம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் அங்கே இருக்கிற பையன் வந்து படித்து முன்னேறிட்டானா அந்த குடும்பத்தினுடைய திங்கிங்கே மாறும். அவங்க உறவினர்கிட்ட பேசுகிறது பழகிறது மாறும். அந்த மாற்றம் ஒரு சமுதாய புரட்சியை ஏற்படுத்தும்னு நான் முழுசாக நம்பினேன். இன்றைக்கி எங்கள் ஊர் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுன் மாதிரியே இருக்கும். நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ டெக்னாலஜி, அத்தனை பேர் என்னென்னமோ இதாக இருக்காங்க. அவங்க அண்ணன் டாக்டரு, அந்த காலத்திலே டாக்டரு. அவங்க அப்பா இந்த மாமரம் அந்த குத்தகைக்கு எடுத்து அப்படி செய்கிறவங்க. இன்றைக்கி காலையில் என்ன ஃபோன் பேசுகிறாங்க, மாப்பிள்ளை இன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைகள் இப்படி படித்து வந்திருக்காங்கன்னா நீங்கள் தான் மாப்பிள்ளை காரணம். என் பையன் உங்களை வாழ்த்த வர்றான் மாப்பிள்ளை, நான் காலையில் வாழ்த்துறேன், 6 மணிக்கு என்னை ஃபோன் பண்ணி வாழ்த்துறாங்க, நான் வாழ்த்தணும் அப்படி சொல்லி. அவங்க என்கிட்ட பேசும்போதெல்லாம் அந்த கல்வி 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 படித்தவங்க அப்படின்னு அதை அவ்வளோ உயர்வாக பார்ப்பாங்க. அப்போ ஒரு கிராமம் முன்னேற்றத்துக்கு கல்விங்கிறது அவ்வளோ முக்கியம். இந்த ஊரை இந்த விருதுநகரை சுற்றி எங்கே பார்த்தாலும் கிராமங்கள் தான். அப்போ இந்த கிராமங்கள் முன்னேறணும்னா கல்வி முக்கியம். அப்போ இங்கே வர்ற பையன் கல்வியால் முன்னேறணும். அப்போ இந்த பையனுக்கு கல்வி கொடுக்கணும், அவனை வந்து உயர கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ நாகராஜன் சார் வந்து பிரின்ஸ்பாலாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஒரு முறை எங்கள் ஊர்லேருந்து வந்தவங்க ஸ்டூடெண்ட் அட்மிஷனுக்கு வந்தவங்க என்னையை பார்க்கல, ஒன்றும் செய்யலை, நேராக பிரின்ஸ்பால்கிட்ட போகிறாங்க. கதிரவலகுமார் இருக்கார் இல்லையா, அவர் எங்கள் சொந்தக்காரர் தான், என் பையனுக்கு சீட்டு அவரை தான் உங்கள்கிட்ட சொல்லி வாங்க சொன்னார்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டார். நான் அதுக்கப்புறம் தற்சயமாக சாரை பார்க்க போகிறேன். சார் உடனே டிகே உங்களை பார்க்க இதை மாதிரி ஒருத்தர் வந்தார், உங்கள் பேரை சொல்லி சீட்டு வாங்கிட்டு போனார். எனக்கு பயம், எனக்கு அப்போல்லாம் நம்ம ரொம்ப சின்ன பையங்க, எனக்கு ஒரு பயமாக போச்சு. சார் நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லலையே சார். அவங்க அப்படியே சார் சொன்னாங்க, யார் சார் சொன்னாங்க சொல்லுங்கள் சார் அப்படி சொல்லி கேட்குறேன். உடனே அவர் சொன்னார், ஒன்றும் நினைக்காதீங்க கதிர், அது தப்பு இல்லை, நம்ம செய்த உதவி கல்விக்காக. அவர் அந்த பையன் அன்னைக்கு படிச்சுட்டு போனான்னா நாளைக்கு அவங்க குடும்பம் முன்னேறும்ல, அதுக்கு தானே நம்ம செய்கிறோம். அதனால் ஒரு ஆளுக்கு அட்மிஷன் வாங்குறதுக்கு நீங்கள் தயக்கமே படாதீங்க. உங்கள்கிட்ட சொல்லலை சொன்னாங்க அப்படிலாம் ஒன்றுமே நினைக்காதீங்க. உங்கள் ஊர்லேருந்து யார் வந்து கேட்டாலும் என்னை வந்து பாருங்கள் அப்படி சொல்லுவார். அதுக்கப்புறம் நான் எவ்வளவோ பேருக்கு சீட்டு வாங்கியிருக்கிறேன், தயக்கம் இல்லாமல் போவேன். அவர் சொல்கிற அந்த வார்த்தை தான், ஒரு குடும்பம் முன்னேறுவதற்கு கல்வி உறுதுணையாக இருக்கும், அந்த உதவி நம்மளால் முடிஞ்சோம்னா செய்வோம் அப்படி சொல்லி அவர் எனக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக, அதுதான் சொல்லுவேன். கடவுள் வந்து எனக்கு அவ்வளவு நல்லவங்களை என்னை சுற்றி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்படி சொல்கிறது கேட்குறதான் நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அதை வச்சு தான் இந்த மாணவர்கள் உருவாக வேண்டும். இந்த பையங்க போய் அவங்க வீட்டை குடும்பத்தை உருவாக்கணும். அந்த பையன் முன்னேறும் போது இப்போயும் நான் பெருமையாக நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாது, நம்ம டிபார்ட்மெண்ட்டில் படித்த அத்தனை பையங்க ஃபாரினில் இருக்கிறீங்க, வெவ்வேறு இடங்களில் உயர்ந்த இடங்களில் இருக்கிறீங்க. அங்கே உங்கள் பெற்றோர்களை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் இல்லாமல் முடிஞ்சிருக்குமா? அதுக்கு முன்னாடி பிஎஸ்சி மேத்ஸ் இருந்துச்சு, கெமிஸ்ட்ரி இருந்துச்சு, பாட்டனி இருந்துச்சு, சுவாலஜி இருந்துச்சு, ஹிஸ்ட்ரி இருந்துச்சு, எக்கனாமிக்ஸ் இருந்து. எந்த பேரண்ட்ஸ் ஃபாரின் போனாங்க? அப்போ ஃபாரின் ஒரு கிராமத்தில் ஒரு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற, ஒரு மாடு கூட்டம் வச்சிருக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க ஃபாரின் போக தன் மகனால் முடியும் என்றார். அதற்கு காரணமாக இருக்கிறது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது எனக்குள் ஊருக்கு கொண்டு வந்தது இந்த சமுதாயம். அப்போ அப்படிப்பட்ட பையங்களை நான் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு என் மனசில் நினச்சி ஒவ்வொரு செயலையும் செஞ்சேன். நான் செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி இருந்தது அதுதான். சில பேரை நம்ம ஹர்ட் பண்ணியிருக்கலாம், நம்மளை அறியாமல் சில பேர் தப்பிச்சிருவோம். சில நேரம் அந்த சூழல் வந்து நம்மளை வந்து ஒரு பையனையோ ஏதோ தப்பாக நினைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தி நம்ம அந்த பையனை திட்டியிருப்போம். நம்முடைய திட்டம் போது மனசால் நம்முடைய எதிரி நினச்சி அப்படி பேசுகிறதில்ல, அவன் ஒரு தப்பு செஞ்சுருக்கான் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம செஞ்சுருப்போம். ஒருவேளை அந்த சூழலில் அந்த பையன் தப்பு செய்யாமல் இருந்திருக்கலாம். அந்த 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 சூழல் நம்ம மனசுக்குள்ளே தப்பாக நினைக்கக்கூடிய ஒரு இதை ஏற்படுத்தி தான் நாங்கள் யாராவது ஒரு பையனை திட்டியிருப்போம், இது செஞ்சுருப்பேன். தவிர மற்றபடி எந்த காரணத்தை கொண்டுட்டோம் நம்ம வந்து ஒரு பையனை ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம், அதுக்கப்புறம் எங்கள் மனசுக்குள்ளே இந்த பையனை நம்ம திட்டோம் அப்படிங்கிறதோ ஒரு நாள் கூட இருந்ததில்லை. அன்னைக்கே அதோடு முடிஞ்சது. ஏன்னா நம்முடைய பணி ஒரு பையனை உருவாக்குறது, ஒரு ஆசிரியர் பணிங்கிறது அவ்வளோ ஒரு அழகான பணி, அவ்வளோ ஒரு அழகான பணி. அதை செய்கிறோம், அதை நம்ம சரியாக செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோம். அப்போ இந்த மாணவர்கள் படித்து உருவான பிறகு இன்னைக்கு எத்தனையோ பையங்க வேலை வாய்ப்பை கொடுக்குறாங்கல்ல. இன்னைக்கு பிஎஸ்சி டெக்கு ஏன் இவ்வளோ பெருமையாக பேசுகிறோம்? பிஎஸ்சி டெக்குக்கு அத்தனை கிராமத்தில் இருக்கும் பேரண்ட்ஸ் போய் ஏன் அவங்க பிள்ளைகள் அங்கே போய் சேர்க்குறாங்க? வேலை வாய்ப்புக்காக. அந்த வேலை வாய்ப்பை யார் கொடுக்குறா? வெவ்வேறு கம்பெனியா? அங்கே இருக்கிற ஓல்டு ஸ்டூடெண்ட்.
இங்கே படிச்சுட்டு போன ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸு கம்பெனி நடத்துகிறாங்க. அத்தனை கம்பெனி நடத்துகிற அந்த பையங்களுக்குள்ள ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க, அலுமினியா கம்ப்ரஷன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. அந்த பையங்க தான் வந்து அவங்க கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவ்வளோ கம்பெனி உள்ளே வர்றாங்க. யாரால? அலுமினி ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது, உங்களால் தானே. ஸோ உங்களுடைய ஜூனியர்ஸ் வந்து அப்லிஃப்ட் ஆகி அடுத்த லெவலுக்கு போகிறாங்கன்னா நாங்கள் சொல்லி கொடுக்குறோம், அந்த பையன் கிரகிக்கிறான், அவனை தூக்கி வச்சு அளவு பார்க்குறது நீங்கள் தான், அவனுடைய குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது நீங்கள் தான். ஸோ நாங்கள் ஒரு காலத்தில் ஒரு ஃபீட் பண்ணோம், உருவாகுனீங்க. உருவானதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தை நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க. எத்தனையோ ஒரு குடும்பத்தை ஒரு உயர்வான பொசிஷனுக்கு நீங்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க. அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். இங்கே அதே மாதிரி சில பேர் படிச்சுட்டு வந்து சில பேர் வந்து வரப்போ சொல்லுவாங்க, சார் எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க சார், இப்போ இதெல்லாம் வந்திருக்கு சார், நீங்கள் படிங்க சார் அப்படின்னு சில விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க. மாணவர்கள் சந்தோஷமாக இருக்கும். we are ready to learn everything because we will transfer those to அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். எப்பயும் நாங்கள் கற்றுக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு வர மற்ற நீங்கள் வந்து சிலதை பெருமையாக சொல்லலாம். நான் இது சொல்கிறது எல்லாமே நீங்கள் பெருமைப்படுகிறது தான். உங்கள் சார் இங்கே இருக்கிற சார் வந்து சாதாரண சார் இல்லை, ஒவ்வொருத்தர் மனசில் என்ன இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ சொல்கிறேன். போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் மீட்டிங் நடக்கும், சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுவோம், புது புது சிலபஸ் கொண்டு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு தெரியும் நம்ம ஃபீல்டு வந்து எப்படி ஒரு டைனமிக் ஃபீல்ட் அப்படி உங்களுக்கு தெரியும். அப்போ அந்தந்த சப்ஜெக்டை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். நான் அன்னைக்கு பிஜிடிசியை படித்ததோடு நான் நின்றுருந்தேன்னா இன்றைக்கி உங்களுக்கு நான் இப்படி சொல்லித்தர முடியுமா? முடியாது. அப்போ அடுத்த லெவல் என்ன வருதோ அதை நான் படிக்கணும். ரிசர்ச்சுக்காக ஐஐசி பெங்களூர் போனேன். ஆரகிள் படிக்கிறக்கா சென்னையில் போய் 1 மந்த் நின்று ஃபாஸ்ட் ட்ராக் ஆரகிள் படிச்சுட்டு வந்தேன். அப்படி என்ன ஒன்று வருதோ உடனே ஒரு ஒர்க் ஷாப் நடக்குதா உடனே போய் ஜாயின் பண்ணுவோம். ஐஐசி பேங்கில் போய் ரிசர்ச்சை படிச்சுட்டு வந்தேன். ஐஐசி பேங்கில் என்னால் நினச்சே பார்க்க முடியாது அதுக்குள்ளே நுழைய முடியும்னு. ஏன்னா நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். பட் அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் ஐஐசி பெங்களூருக்குள்ளே என்னால் ஒரு இந்த காலேஜில் டீச்சராக இருக்க போய் தான் கிடச்சிச்சு. அங்கே போய் 2 மந்த்ஸு யார் ஜாம்பவான் நரசிம்மமூர்த்திங்கிற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான், கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த அதனுடைய சேர்மன், நம்ம ஹெச்ஓடின்னு சொல்கிறோம், அங்கே வந்து சேர்மன் சொல்லுவாங்க, அவர்கிட்ட நான் ரிசர்ச் பண்ணேன். அதெல்லாம் ஒரு பாக்கியம். எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டிருக்கலாம், ஆனால் அங்கே எனக்கு கடவுள் கொடுத்தாரு. அவர்கிட்ட இருக்க போய் அவ்வளவு கற்றுக்கிட்டேன். எம்ஃபில் எனக்கு கைடு டாக்டர் சார்கேசி பற்றி மகேஷ் தெரியும். சிலது நான் வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன், ஏன்னா மாணவர்கள் தெரிஞ்சுக்கிடுங்கிறத. நான் எம்ஃபில் ப்ராஜெக்ட் எனக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாரு. நான் உடனே அதில் சார் சொல்கிறாங்க, நான் செய்கிறேன், செஞ்சுருக்கிறேன். செஞ்சு முடிக்கும் போது என்ன கதையர் அவர் என்னை கேவிகேன்னு கூடுவார். என்ன கேவிகே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னாரு. சார் இது ரிசர்ச்சா சார், எனக்கு ப்ராஜெக்ட் மாதிரி தெரியுது சார் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் அதுக்கடுத்து அப்போ வந்து சம்மர் சீக்வன்ஸ்லாம் அதுக்கடுத்து அவங்க நடத்துகிறாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கவங்க எல்லா ப்ரொஃபஸரையும் சம்மரில் வந்து நடத்துகிறாங்க. அப்போ அவங்ககிட்ட போய் இவர் நேரடியாக கேள்வி, அத்தனை ப்ரொஃபஸர் அங்கே உட்காந்துருக்காங்க, ஒரு 100 பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட அவர் ஒரு கேள்வி வைக்கிறார். இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டை சொல்கிறாரு, இதை எம்ஃபில் ப்ராஜெக்டை பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. எல்லோரும் தாராளம் பண்ணலாம் சார் அப்படி சொல்கிறாங்க. அவர் என்னை திரும்பி பார்க்குறாரு. நான் அதை பார்த்த பார்வைக்கும் அவர் அந்த ப்ராப்ளத்தை பார்த்த பார்வையும் வேறு. அதுக்கடுத்து மறுநாள் வந்து சரி கேவிக்கே நீங்கள் பண்ணிட்டீங்க, ஒரு ரிப்போர்ட் எழுதி கொண்டு வாங்க அப்படின்னாரு. நான் லாங் சைஸ் நம்ம பரிச்சு எழுதுகிற பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேப்பரில் 2 பக்கத்தில் ப்ராஜெக்டே எழுதி முடிச்சிட்டேன். என் ஒர்க் என்னன்னு சொல்லி 2 பக்கம். நம்ம ப்ராஜெக்ட்னா எத்தனை பக்கம் எழுதுவோம், வெறும் 2 பக்கத்தில் எழுதி கொண்டு அவர்கிட்ட கொண்டு கொடுத்தேன். அப்படி பார்த்துட்டு ஒரு சிரிப்பு, அப்படியே கக்கன்னு சிரிக்கிறார். சிரிச்சுட்டு இதுதானா அப்படின்னாரு. ஆமாம் சார் நான் பண்ணதான் சார் எழுதியிருக்கேன்னு, இப்படி பண்ணக்கூடாது கேவிக்கே அப்படி சொல்லிவிட்டு காலையில் 6:30 மணிக்கு ஏர்லி மார்னிங் 6:30 மணிக்கு யூனிவர்சிட்டிக்கு வந்துடுவார். அவர் காரில் நேராக வந்துடுவார். நான் அங்கேருந்து அங்கே போகணும். ஒவ்வொரு லைனையும் சொல்வார், சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பக்கம் பக்கமாக எழுதுவார். அப்போ நான் அதை புதுசாக நான் அடுத்து கற்றுக்கிறேன். ஒரு படிக்கிறதுக்கு டைம் மார்னிங் 9:30 to இல்லை, 10 o'clock இருந்து இல்லை, எப்போனாலும் தனது மாணவனு சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கணும். 6:30 மணிக்கெலாம் அங்கே வந்துட்டார் என் கூட வந்து. அதுக்கு முன்னாடி ஒரு குளிச்சு ரெடியாக வந்துடுவார். வந்து உட்காந்து காலேஜ் ஆரம்பிக்கிறதையும் எனக்கு டிக்டேட் பண்ணுவார் அவர். அப்போ தான் அந்த ப்ராப்ளத்தோட உண்மையான டைமென்ஷனை சொன்னார். இது எப்படி ஒரு ரிசர்ச் அப்படின்னு அப்போ எனக்கு சொன்னார். அப்போ தான் நான் ரிசர்ச் நான் என்னென்ன அவரை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து அவர்கிட்ட நான் அடுத்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, அவ்வளோ பெரிய அவர் வந்து ஃபாரின் போயிட்டு வந்திருக்காரு. அவருடைய அப்ரோச் அங்கே வேறு மாதிரி இருக்கும். நம்ம விருந்தினருக்கு அந்த அவருடைய டீச்சிங் இதெல்லாம் ஒத்துறாது. நீங்கள் மைஸ்டர் கேட்டிங்கன்னா தெரியும். ஒரு ரூமுக்குள்ளே இருக்கும், உள்ளே சீட் ஆடுறதுக்கு இடம் போட்டு வச்சுருப்பார்.
அதிக டேபிள்ஸ் போட்டு வச்சுருப்பார். சீட்டு பிரிட்ஜுங்கிற சீட்டு விளையாடுறதுக்கு உள்ளே இருக்கும், பையங்க போய் விளையாடலாம். அப்படி அவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார். கிளாஸ்க்குள்ளே சிகரெட் அடிச்சுக்கிட்டு கிளாஸ் எடுப்பார். பையங்க வந்து அவரை சாரிகேசின்னு தான் கூட சொல்லுவார், சாருன்னு சொல்லக்கூடாதும்பார். அவர் ஒரு வித்தியாசமாக இருப்பார். அவர் அப்படி ஒரு ரிசர்ச் எழுதி முடிச்சாச்சுல, முடித்த பிறகு அவர் என்ன செஞ்சார்னா, அப்போ புதுசாக ஜாயின் பண்ண எம்எஸ்சி பொண்ணு, அந்த பொண்ணை கூப்பிட்டு ஏம்மா இதை வந்து கரெக்ஷன் போடுமான்னு சொன்னார். எனக்கு அடுத்த ஷாக். இவர் ஃபாரினில் படிச்சுட்டு வந்தால் அவ்வளோ பெரிய ப்ரொஃபஸர், அவர் ஒரு சிண்டிகேட் மெம்பர், யூனிவர்சிட்டியோட சிண்டிகேட் மெம்பர், அடுத்த வைஸ் சான்சலர்னு அவரை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஜாம்பவான், எத்தனை யூனிவர்சிட்டியில் அவர் விசியாக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் எழுதினதை கரெக்ஷன் பண்ண யாரை கொடுக்குறாரு? தான் ஸ்டூடெண்ட்டை கொடுக்குறாரு. அப்போ ஈகோ வேண்டியதில்லை, யாருக்கும் ஈகோ வேண்டியதில்லை. நம்ம பையன் தானே, அவனுக்கு என்ன தெரியும்னு நினைக்கல. அந்த அந்த அப்படி பல விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை உங்ககிட்ட நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். உங்ககிட்ட நாங்கள் அப்படி தான் இருந்தோம். உங்கள்கிட்ட லேர்ன் பண்ணுறதுக்கு வி ஆர் ரெடி. நான் படிக்கும் போதே திருப்பராஜன் படிச்சிருக்கேன், ஜெகன், மலேசியாவில் இருக்கிற ஜெகன். அப்போ தான் நான் கல்யாணம் முடித்த வருஷம். காலேஜ் முடித்து வீட்டுக்கு நம்ம லேட்டாக தான் போயிருப்போம். 8:30 மணி வந்துடுவான், வீட்டுக்கு வந்துடுவான். அந்த தெரு வந்து தந்திமர தெரு, அந்த 2வது ரயில்வே கேட்டு தெரு, அங்கே வாடகைக்கு இருக்கிறோம். வந்துடுவான், சார் எங்கே அடுத்த படிக்கிறதுக்கு, லேபில் வந்து படிக்கிறதுக்கு. லேப் தான் நமக்கு எப்போயும் திறந்தானே இருக்கும். உடனே கூட போவோம், போயிட்டு நைட்டு 12 மணி 12:30 தான் திரும்பி வருவோம். இப்படி தான் படித்தோம். அதை சொல்லிக் கொடுத்தது ஜெகன். இப்படி மாணவர்களிடமிருந்து நம்ம கற்றுக்கொண்டது வந்து அதிக விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது, உங்கள் கூடையே பயணித்து படித்தோம். அது மாதிரி இந்த காலேஜ் ஸ்டாஃபர்கள் என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னா, ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து குழந்தையோடு பழகுறாங்க, குழந்தையாக இருப்பாங்க. நாங்கள் இளைஞர்களோடு பழகணும். அதனால் எங்கள் மனசு வந்து எப்பயுமே இளைஞர்களுடைய மனசாக இருந்தது. அதனால தான் நாங்கள் எல்லாருமே இப்படி இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய டீச்சர்ஸ் காலேஜில் வந்து எல்லாருமே உங்கள் கூட தான் இருக்கிறோம். உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ, உங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்கோ, அது எல்லாம் எங்கள் கூட நம்மளை அறியாமலே நமக்குள்ளே சேர்ந்துடும். அதே பிஸ்னஸ் வந்துடும். ஏன்னா நீங்கள் அப்படி இருப்பீங்க, அதே மாதிரி எங்களுக்கு வரும். ஸோ உங்களுடைய பயணித்ததுனால தான் நாங்கள் இளமையாக இருக்கிறோம், எங்களது மனது இளமையாக இருக்கிறது. அதுதான் திரும்ப அடுத்த மாணவர்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்படி இந்த கல்லூரியில் மிக மிக அருமையான ஜேர்னியை கொடுத்தது இறைவன். உங்கள் கூட மிக அழகாக ஒரு கல்வி பயணம் மேற்கொண்டோம். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் பிஹெச்டி வந்து ஒரு 10 பேரை நானே ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். பிஹெச்டி உருவாக்கணும், அதுதான் அப்படி ஒரு இதை தான் நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து செஞ்சுருக்கு. இன்னொன்று கூட இவங்க சொல்ல விட்டுட்டாங்க, சில பையங்க வந்தப்போ சொல்லியிருக்கிறேன், சிலதை நீங்கள் பெருமையாக பேசலாம். அதுக்காக தான் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நம்ம நடத்தணும். நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் இந்த கேம்பஸில் நடத்தினோம். மைக் 2013 அப்படின்னா ஃபஸ்ட்டு. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் வெளியே போய் பழகணுங்கிறனால. அதுதான் நான் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் படித்தேன். அங்கே பிரசாத்ங்கிறவன் என் கூட பிஹெச்டி பண்ணான். அந்த பையன் அவன் எம்எஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணுறான். நான் அங்கேருந்து ஸ்டாஃபாக இருந்து 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கழிச்சு அங்கே போயிருக்கிறேன், லீவ் எடுத்து போயிருக்கிறேன். அந்த பையன் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ IIIT ஸ்ரீ சிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் அந்நேரம் படித்தது எங்கே முடிச்சுட்டு அவன் படிக்க போனது IIT காரக்பூரில் அடுத்து போனான். அப்போ அவன் கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சதுனால அவன்கிட்ட எனக்கு எப்போவுமே இந்த யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்னா அவ்வளோ உயர்வாக ரொம்ப மரியாதையாக மதிப்பாக வச்சுருப்பேன். அப்போ எனக்கு யூனிவர்சிட்டி நம்ம வேலைக்கு போக முடியலை. அப்போ யூனிவர்சிட்டியில் நடத்துகிற மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸை நம்ம டிபார்ட்மெண்ட் நடத்தணும் அப்படி சொல்லிட்டு நடத்துகிறோம். மைக் 2013 அவன்கிட்ட சொன்னேன், சார் நடத்துவோன்னா இந்த கேம்பஸில் இதுவரை நடக்காத அதிசயத்தை கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறை நடத்தியது. 10 ஃபாரினர்ஸ் வந்தாங்க. இந்தியாவில் இருக்கவங்க அங்கே இல்லை, ஃபாரின் ஆரிஜினாக இருந்தால் சயின்டிஸ்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் 10 பேர் இங்கே வந்தாங்க, பார்ட்டிசிபெண்ட்டாக வந்தாங்க. 3 ப்ரொஃபஸர்ஸ் டாக் கொடுக்க வந்தாங்க. அப்படி ஒரு மிகப்பெரியதாக நடத்தினோம். அதில் வந்த ஃபைண்டிங்ஸ், அந்த ரிசர்ச் ஆர்டிக்கிள் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்நேரம் 254 பேப்பர், அந்த ரிசர்ச் ஆர்டிக்கிள்னு சொல்லுவோம், 254 வந்துச்சு. அதை ஃபில்டர் பண்ணி அதில் ஒரு 82 செலக்ட் பண்ணோம். அந்த 82 ஒரு புக்காக போடுறோம். அந்த புக்கு ஸ்ப்ரிங்கர் பப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது அந்த ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கவங்க காலேஜ் ஃபேக்கல்ட்டிக்கு தெரியும். ஒரு ஆள் ரிசர்ச் பண்ணால் அந்த ரிசர்ச்சோட ஸ்டாண்டர்டை எங்கே பார்க்கணும், அவங்க பப்ளிஷ் பண்ண அது ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அந்த இண்டெக்ஸில் இருக்கா அப்படி சொல்லி பார்ப்பாங்க. அப்படி நம்ம இங்கே வந்ததை அந்த ஸ்ப்ரிங்கரில் போட்டோம். அந்த ஸ்கோபஸ் இண்டெக்ஸுங்கிறது அந்த டேட்டா பேஸுக்குள்ளே அந்த மைக்கோட ப்ரொசீடிங்ஸ் உள்ளே இருக்குது. அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க.
த்ரூ அவுட் வேர்ல்டு இதுவரை நம்முடைய ப்ரொசீடிங்கை நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து போட்ட அந்த ப்ரொசீடிங்கை அந்த 83 ஆர்டிகளை டவுன்லோட் பண்ணுடைய நம்பர் போன வாரம் வர 17ஆம் தேதி வர 2,22,000 டவுன்லோட்ஸ். இது வந்து மிகப்பெரிய சாதனை. அப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. ஸோ நான் வந்து ரொம்ப பெருமைப்படுகிறேன். எங்களுடைய ஒர்க்குக்காக, எங்கள் மேலே நீங்கள் வச்சுருந்த அன்புக்காக. இன்றைக்கி நாங்கள் இங்கேருந்து ரிட்டையர்ட் ஆகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு மாணவர்கள் இதுக்குரிய ஒரு முன்முயற்சியை எடுக்கும்போது அனைவரும் ஒரு பாசத்தோடு இங்கே வரணும் அப்படிங்கிற ஆசையோடு, எங்கள் மேல் உங்களுக்கு இருந்த அந்த பாசத்தோடு இங்கே நீங்கள் வந்து வாழ்த்துனது, இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப 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 பெருமையாக இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த துறை எது செஞ்சாலும் பயோனியர், எது செஞ்சாலும் ரிமார்க்கபிள். அதை மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் நடத்தின செயலும் அப்படிப்பட்ட ஒரு செயலை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. மிக பெருமையாக இருக்கிறது, மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. வருங்காலங்களிலும் இளங்கோ சாருக்கு கிடைக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஆசிரியர்கள், எங்கள் இடத்த நிரப்பக்கூடிய இடத்துல வரக்கூடிய ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் கண்டிப்பாக இறைவனருளால் மாணவர்களுக்காக, துறைக்காக எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அடுத்து வரக்கூடிய மாணவர்களும் இந்த துறையை நல்லபடியாக இங்கே இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸ், ஸ்டாஃபோட அந்த நாலேஜ், அலுமினி வரும்போது அவங்க ஷேர் பண்ணுற அந்த விஷயங்களை எவ்வளவு தூரம் நீங்கள் அழகாக கேப்சர் பண்ணி உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து மிக மிக மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சார், தேங்க்யூ வெரி மச் சார். நிறைய பேர் வந்து எல்லாருமே இங்கே இருப்பாங்க. சார் வந்து மைக் பற்றி சொன்னார். ஒரு மைக் எப்படி ஒரு லைஃப்பை மாற்றும் அப்படின்னா, நிறைய பேர் விஜயவேல் பார்த்துருப்பாங்க. விஜயவேல் பிஃபோர் 2012, விஜயவேல் ஆஃப்டர் 2012 அப்படின்னு சொல்லுவேன் சார். 2012 வரைக்கும் விஜயவேல் வந்து 0. ஆஃப்டர் 2012 ஒரு பெரிய சேஞ்ச் நடந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து டாக்டர் டிகே சார் தான். அதனால தான் இன்றைக்கி வந்து விருதுநகரில் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது சார். அண்ட் ஃப்யூச்சரில் 2000 எம்ப்ளாயீஸோட கம்பெனி இருக்கும் சார். ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் போனது சார் கூட தான், அயர்லாண்டு, மைக் 2014 சார். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். ஸ்டில் லாங் வே டு கோ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க சொன்னாங்க, நான் அதை சொல்லாமல் விட்டுட்டே இருந்தாலும் ஹெச்ஓடியாக நான் சில அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இந்த துறை முழுக்க யாரை நம்பி இருந்துச்சுன்னா உங்களை தான். எப்படி சார், இங்கே நடத்தின இந்த 38 வருஷம் நடத்தின எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் மாணவர்களாக நீங்கள் படிக்கும்போது உங்கள்கிட்ட நாங்கள் காசு வாங்கலை, அலுமினியாக இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணீங்க. ஸோ எல்லா ஸ்பான்சருக்கும் முழுக்க காரணம் இங்கே இருந்த படிச்சுட்டு போன அலுமினி தான். உங்களுடைய சப்போர்ட்டால் தான் ஒரு பைசா கூட படிச்சுக்கிட்டு இருக்க பையன்கிட்ட நாங்கள் காசு வாங்கலை, எல்லாமே நீங்கள் தான் கொடுத்தீங்க. அதை ஒவ்வொரு மேடையிலும் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக டொனேட் பண்ணக்கூடிய மாணவர்கள் தான் நம்முடைய மாணவர்கள். அதே மாதிரி டெக்னீஷியன், அதை சொல்ல மறக்கக்கூடாது. லேப் அவ்வளோ தூரம் திறந்திருந்து மாணவர்களுக்கு அவ்வளோ தூரம் உதவி செஞ்சாங்கன்னா உங்கள் கூட பயணித்ததெல்லாம் டெக்னீஷியன். அன்றைக்கி இருந்த பாலாஜியிலேருந்து, அட்டண்டர் அண்ணாச்சியிலேருந்து, இன்றைக்கி இருக்கிறவங்க வர மணிமாலா, இங்கே விஜயவேல், கார்த்தி, அத்தனை பேரும் உங்களுக்காக. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த டீச்சர்ஸ் மட்டும் இல்லை, டெக்னீஷியன்ஸும் அவ்வளவு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. காலையில் கூட அவர் தமிழ்ச்செல்வன் நீங்கள் அட்டண்டராக இருந்தவர் வந்தார். இப்போ தமிழ்நாடு இருக்கிறார், தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்கில் ஒர்க் பண்ணுறாரு. அவரும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்காக அவ்வளவு உழைச்சிருக்கிறார். ஸோ டிபார்ட்மெண்ட் மேலே அவ்வளவு ஃபெய்த்தாக இருக்கக்கூடிய அட்டண்டர்ஸ், லேப் டெக்னீஷியன், அவங்க எல்லாருக்கும்
உங்களது சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.